இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் ஆவியிலே, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் யார் என்று உங்கள் ஆவி உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்வு மாறிவிடும். இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த உயிருள்ள வார்த்தை உங்கள் உள்ளத்திலே உறவாடும், ஆசீர்வதிக்கும், நடத்தும். 10ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனம், 11வது வசனம், தேவன் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அருமையான தேவன் உங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறார், உங்களை அரவணைத்து கொள்ளுகிறார், உங்கள் தேவைகளை அதிசயமாய் சந்திக்கிறார், உங்களை நடத்துகிறார். துன்பப்படும் பொழுது தன்னுடைய மார்பிலை அணைத்து உங்களை சுமந்து கொண்டு போகிறார். அந்த நல்ல மேய்ப்பனுடைய உறவை யோசித்து பாருங்கள். உங்களை நேசிக்கிற ஒருவர் என்றால் பூமியிலே அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் தன்னை நல்ல ஆயனாக உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் காட்டி அணைத்து கொள்ளுகிறார். அவரிடத்தில் சகல நன்மையும் உண்டு. உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது உங்களை சுமந்து கொள்ளுகிறார், உங்களை தூக்கி கொள்ளுகிறார், உங்களை அரவணைத்து கொள்ளுகிறார். தன் மடியிலே உங்களை அரவணைத்து வைத்து கொள்ளுகிறார். காரணம், தீங்கு உங்களை தொடாதபடிக்கு. இந்த நல்ல நாளில் நாம் அவரை பார்த்து சொல்லுவோம், எனது அருமையான நல்ல ஆயனே, உம்மோடு வாழ்கிறதில் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். God bless. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.